குர்ஆனின் மூலமாக ரமலானை பாருங்கள். இதுதான் இந்த வார தலைப்பு. ரமலான் என்பது நோன்புடைய மாதம். ரமலான் என்பது சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம். ரமலான் என்பது நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படக்கூடிய மாதம். ரமலான் என்பது ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம். ரமலான் என்பது தராவிகளுடைய மாதம். ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதம். ரமலான் என்பது ரஹ்மத்தினுடைய மாதம். ரமலான் என்பது மகஃபிரத்தினுடைய மாதம், அதாவது பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம். ரமலான் என்பது லைலத்துல் கத்ருடைய மாதம். ரமலான் என்பது இறைவனுடைய ரஹ்மத்தை இறக்கக்கூடிய மாதம். இப்படி ரமலானுக்கு சிறப்புகளை பொதிந்த ரமலான். இவ்வளவு சிறப்புகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற சிறப்புகளை பொதிந்த ரமலானை நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளவு மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும், எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளவு மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல ரஜப், ரஜபுனுடைய மாதம் வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆகி விடுவார்கள். எப்படி கால சொல்பவராக, அல்லாஹும்ம இறைவா, எங்கள் இறைவா, பாரிக்கலனா, எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரஜபி, ரஜபுனுடைய மாதத்திலும், ஷாபான், இன்னும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமலான், இன்னும் எங்களை ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஆக்கி வைப்பாயாக. எத்தனை நாளைக்கு முன்னாடிங்க? 2 மாதங்களுக்கு முன்பாக இவ்வளவு சிறப்பு மிக்க ரமலானை எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கிறார்கள். ரமலான் சாதாரணமான மாதம் அல்ல, எல்லா மாதத்தை போன்று சாதாரணமான மாதம் அல்ல. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் இஸ்னா அஸர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுரூமுன். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? இஸ்னா அஸர ஷஹரன், 12 மாதங்கள். அல்லாஹ்விடத்துல மாதத்தினுடைய எண்ணிக்கை எத்தனைங்க? 12. மின்ஹா அர்பஅத்து ஹுரூமுன், அதுல 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆனா எந்த மாதத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றது கிடையாது. சங்கையான மாதம் 4 என்று சொன்னான். அந்த மாதத்தை கூட அல்லாஹ் எதுவும் சொல்லலங்க, குர்ஆன்ல சொல்லல. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக அஸ்ஸனத்து, வருடம் என்பது இஸ்னா அஸர ஷஹரன், 12 மாதங்களை கொண்டது ஒரு வருடம் சொல்லிட்டு, மின்ஹா அர்பஅத்து ஹுரூமுன், அது 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன? துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இதை யாரு சொல்றா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல. 4 மாதம் சங்கை, ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்று சொல்லுகின்றால் எந்த மாதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லவில்லை. சங்கையான மாதம், அந்த மாதத்தை நீங்க கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மாதத்தை சங்க செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மாதத்தை கூட அல்லாஹ் என்ன சொல்லலங்க, குர்ஆன்ல சொல்லல. நல்ல விளங்கிக்கங்க, அந்த மாதத்தை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அப்ப எந்த மாதத்தை குர்ஆன்ல சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த மாதத்தை மட்டும்தான், ரமலானை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மீதம் இருக்கக்கூடிய 11 மாதத்தை எந்த இடத்துல நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஹதீஸில் மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஷஹரு ரமலான், அல்லாஹ் எப்படி சொல்றான்? ரமலானுடைய மாதம். மற்ற மாதங்களை கண்ணியமான மாதம் என்று சொன்ன அந்த 4 மாதங்களை கூட அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஆனால் அதை விட உயர்ந்த மாதத்தை மாதமாக காட்ட வேண்டும், சிறந்த மாதமாக காட்ட வேண்டும், இது அதிகமான அமல்கள் செய்ய மக்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை ஷஹரு ரமலான் என்று சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் ஒரு சிறப்பை பற்றி நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது, இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத்துல் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும். 8 சொர்க்கம், அதனுடைய கதவு என்ன செய்யப்படுங்க? திறக்கப்பட்டு விடும். அதே மாதிரி உல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விடும்.
அதே போல அடுத்து சொல்வது வசுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய சிறப்பை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.